வெல்கம் டு மாலோலன் அண்ட் டீம் ஜே. ரொம்ப க்ரீமியான, ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம். ஓட்ஸ், டேட்ஸ், நட்ஸ் இவ்வளோ தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். மில்கோடு சேர்த்து, நோ ஃப்ரெஷ் க்ரீம், நத்திங். ரொம்ப சிம்பிள் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அளவுகள் கரெக்டாக எடுத்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணணும். அவ்வளோதான் இதில் மெயினாக இந்த ஐஸ்கிரீமில் நம்ம நோட் பண்ண வேண்டியது. இதுக்கு திக்காக இருக்கிற பாக்கெட் பால் 125 ml கப்பில் 2 கப்பு, அதாவது அரை லிட்டர் 500 ml. கேஷ்யூவும் ஆல்மண்டும் சேர்ந்து 1/3 கப். ரோல்டு ஓட்ஸ் 1/4 கப். ஸ்வீட்னஸ்க்கு டேட்ஸ், நல்ல சாஃப்ட் டேட்ஸாக 1/2 கப்பு சீட்ஸ் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச அந்த பாலில் ஓட்ஸ், நட்ஸ், டேட்ஸ் எல்லாத்தையும் போட்டு சாலிடாக 1 hour நல்லா ஊற வைக்கலாம். ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். பேரிச்சம்பழம் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா ஊறும். 1 hour கழிஞ்சு ஊறின எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக பால் சேர்த்து ரொம்ப சூப்பர் ஸ்மூத்தாக அரைக்கணும். அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக வரும். கடைசியாக அரைக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரையும் இது கூட நம்ம சேர்த்துப்போம். அரைச்சதை ஒரு ஹெவி பாட்டம் பேனில் மாற்றிக்கலாம். சைடில் டார்க் சாக்லேட் 45 grams, நல்ல பிராண்ட் டார்க் சாக்லேட்டாக எடுத்துக்கோங்க. 9 பீஸ் இருந்ததுன்னா அது 45 grams வரும். அதை சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். பேனில் மாற்றின அந்த மிக்சரை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 to 5 minutes தொடர்ந்து நம்ம கலக்கிண்டே இருக்கணும். திக்காயிண்டே வரும். நல்லா திக்கான உடனே மெயினாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணின அப்புறம் டார்க் சாக்லேட்டை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அந்த சூட்லேயே அது கரைஞ்சி மிக்ஸ் ஆகிடும். இது கூட 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை 1 டீஸ்பூன் வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதோட கலப்போம். இது டேஸ்ட்டை ரொம்ப சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ இதை நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரத்துக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வைப்போம். நம்ம நல்லா ஆறின உடனே திரும்ப ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசர் கண்டெய்னரில் அதை போட்டுட்டு ஒரு 3 hours ஃப்ரீஸ் பண்ணி திரும்ப 3 hours கழித்து எடுத்துட்டு திரும்ப மிக்சர் ஜாரில் மாற்றி திரும்ப நல்ல ஒரு தடவை ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி திரும்ப அதே கண்டெய்னரில் மாற்றி திரும்ப ஒரு 6 to 7 hours நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான ஸ்மூதியான க்ரீமியான சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி. ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப ஸ்மூத்தாக க்ரீமியாக சாக்லேட் ஐஸ்கிரீம் ஃபென்டாஸ்டிக் டேஸ்ட்டோடு இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வேணும்னா நம்ம கொஞ்சம் தேவையான நட்ஸை சேர்த்து மேலே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்தி. ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.